கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கே, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயந்தானே. அவன் மிரட்டுவான், அவன் பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்கள் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில் சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி, ஆடம்பரமாக செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாமல் கடன் வாங்கி வீணாக செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதில் விடுதலை வேணும். குறிப்பாக கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறேன், இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க. இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலையின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இன்று முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கை செய்யும். ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.